வேண்டிய பல அரிய தகவல்களை அழகிய தமிழில் நமக்காக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாள். அண்ணாவினுடைய தனித்தன்மைகள், அவருடைய பண்பாட்டு நயம், இவைகளை பற்றியெல்லாம் எதிரிகளும் கூட புகழ்ந்துரைப்பார்கள். அவருடைய அறிவு, பேச்சு ஆற்றல், மக்களை கவருகிற ஒரு பெரிய ஈர்ப்பு, இத்தனையும் அறிஞர் அண்ணா அவர்களிடத்தில் நிறைந்திருந்தது. அண்ணாவினுடைய திறமை, அண்ணாவினுடைய வரலாறு, இவைகளிலேயெல்லாம் பல நிகழ்வுகளை, பல நாள்களை நாம் குறிப்பிட்டு சொல்லலாம். இருப்பினும் ஒரு நாள் மறக்க முடியாத நாள். அண்ணாவினுடைய வரலாற்றிலும் திராவிட இயக்கத்தின் வரலாற்றிலும் மறக்க முடியாத நாள்கள் என்று ஒன்றே ஒன்றை குறிப்பிடுவதற்கு வாய்ப்பில்லை, நிறைய இருக்கின்றன. மிக குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்றவர் பெயர் சூட்டினாரே, அந்த நாளை மறக்க முடியுமா? சுயமரியாதை திருமணங்கள் அனைத்தும் செல்லுபடியாகும் என்று அறிவித்தாரே, அதனை மறக்க முடியுமா? இருமொழி திட்டத்தை உறுதியாக நிலைகொள்ள வைத்தாரே, அதனை மறக்க முடியுமா? இப்படி பல நிகழ்வுகள் அறிஞர் அண்ணா அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் நிறைவேறிற்று. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பும் அண்ணா ஆற்றிய சாதனைகள் மிக பல உண்டு. இவை எல்லாவற்றையும் கடந்து அல்லது எல்லாவற்றுக்கும் இணையாக இன்னும் ஒரு நாளை நாம் குறிப்பிட்டு சொல்லலாம். அது அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டிற்கு தந்த ஒரு மிகப்பெரிய அழுத்தமான செய்தி என்றும் நாம் குறிப்பிடலாம். 67வது ஆண்டு தேர்தல், பொது தேர்தல் நடைபெற்ற நேரத்தில் மிக கடும் போட்டி நிலவியது என்று கூறலாம். 1947 தொடங்கி 67 வரைக்கும் 20 ஆண்டு காலம். அதிலே முதல் தேர்தல் 52 தான் நடந்தது. அன்றிலிருந்து காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி தான் தமிழ்நாட்டிலே இருந்தது. நேரடியாக இல்லை என்றாலும் தொடக்கத்தில் அது கூட்டணி ஆட்சியாக இருந்தது. பிறகு 57, 62 பொது தேர்தல்களில் முழுக்க காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி தான் இங்கு நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியை யாராலும் வீழ்த்திவிட முடியாது என்கிற எண்ணம் அழுத்தமாக பரவியிருந்த காலகட்டம் அது. அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஜமீன்தார்கள், நில உடைமையாளர்கள் அனைவரும் காங்கிரஸ் கட்சியின் பக்கத்திலே தான் இருந்தார்கள். அவர்கள் சொல்லுகிற அந்த வாக்காளருக்கு, வேட்பாளருக்குத்தான் வாக்காளர்கள் வாக்களிப்பார்கள் என்கிற நிலையும் இருந்தது. எனவே இவ்வளவு வலிமையாக இருக்கிற காங்கிரஸ் கட்சியை வீழ்த்துவதற்கு அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு உத்தியை கையாண்டார். 7 கட்சிகளின் கூட்டணியை அவர் உருவாக்கினார். அண்ணாதான் தேர்தலில் முதலாக கூட்டணியை உருவாக்கினார் என்று சொல்லுவது சரியான செய்தி இல்லை. 52லேயே கூட்டணி அரசு இங்கே பதவியேற்றுவிட்டது. ஆனாலும் தக்க தருணத்தில் ஒரு மிகப்பெரிய எதிரியாக இருக்கிற ஒருவரை வீழ்த்துவதற்கு இந்த கூட்டணி தான் உதவும் என்பதை புரிந்து அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு கூட்டணியை அமைத்தார். ஆனால் அந்த கூட்டணியில் இருந்த கட்சிகளெல்லாம் பல்வேறு விதமான முரண்பட்ட கொள்கைகளை கொண்டிருந்த கட்சிகளாக இருந்தன. என்ன வேடிக்கை என்றால், அந்த கூட்டணியில் பொது உடைமை கட்சியும் இருந்தது. இந்த பக்கத்திலே பார்த்தால் சுதந்திரா கட்சியும் இருந்தது. சுதந்திரா கட்சி, ராஜாஜி அவர்கள் தலைமையிலான அந்த கட்சி முழுக்க முதலாளித்துவ பார்வை கொண்ட கட்சி. எனவே அப்படிப்பட்ட கட்சியும் இந்த பக்கத்திலே பொது உடைமை கட்சியும் ஒரே கூட்டணியிலே இணைந்திருந்தார்கள். அப்படி முஸ்லீம் லீக் இருந்தது, மாப்போசி அவர்களினுடைய தமிழரசு கழகம் இருந்தது, ஃபார்வர்ட் பிளாக் இருந்தது. இப்படி ஒரு கூட்டணியை அறிஞர் அண்ணா அவர்கள் உருவாக்கியிருந்தார்கள். அந்த தேர்தல் பிரச்சாரங்களில் ராஜாஜி அவர்கள் மிக வெளிப்படையாக திமுக கழகத்தை ஆதரித்து பேசினார். இந்த கட்சி பிராமணர்களுக்கு எதிரான கட்சி என்று நினைக்க வேண்டாம், நான் இருக்கிறேன், நீங்கள் நம்பி திமுக கழகத்திற்கு வாக்களிக்கலாம் என்று அவர் மேடையில் பேசினார். சரியாக சொன்னால் ராஜாஜி அவர்கள் மேடையில் குறிப்பிட்டு பேசிய அந்த வரிகளை மறுபடியும் நாம் எடுத்து சொல்லலாம். அது ஒரு வரலாற்று நிகழ்வுதான் என்கிற காரணத்தால் ராஜாஜி அவர்கள் மேடையிலேயே வெளிப்படையாக சொன்னார், பிராமணர்களே, நீங்கள் உங்களின் இடது கையால் உங்களின் பூணூலை பற்றி கொண்டு வலது கையால் உதயசூரியனுக்கு முத்திரையிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். இப்படி வெளிப்படையாக அவர் பேசியது நம்முடைய நாளேடுகளிலே எல்லாம் பதிவாகி இருக்கிற செய்தி.
எனவே பிராமணர்கள் என்றால் ஒரு நாளும் திமுக கழகத்துக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்கிற நிலையை மாற்றி நீங்கள் ஒரு கையால் பூணூலை பிடித்து கொண்டு இன்னொரு கையால் உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டார். அந்த அளவுக்கு ராஜாஜி அவர்கள் சொன்னதற்கு பிறகு அவர்களின் வாக்கு எண்ணிக்கை மிக குறைவாக இருந்தாலும் ஓரளவிற்கு அந்த வாக்குகளும் திமுகவுக்கு வந்து சேர்ந்தன. கண்ணியமிக்க காகிதமில்லத்தவர்களும் அந்த கூட்டணியில் இருந்தார். இஸ்லாமியர்களினுடைய வாக்குகளும் வந்தன. பொது உடைமை சிந்தனை கொண்ட தொழிலாளர்களின் வாக்குகளும் வந்தன. இப்படி எல்லா வாக்குகளையும் சேர்த்து எல்லாவற்றுக்கும் மேலாக மிகப்பெரிய சக்தியாக அன்றைக்கு வளர்ந்து நின்ற திமுக கழகத்தின் வாக்குகள் ஒட்டுமொத்தமாக விழுந்தன. எனவே 1967ஆம் ஆண்டு தேர்தலில் காங்கிரஸ்காரர்கள் எதிர்பார்க்காத வகையில், கூட்டணியினர் எதிர்பார்க்காத வகையில், திமுக கழகத்தின் தலைவராக இருந்த அறிஞர் அண்ணா அவர்களே எதிர்பார்க்காத வகையில் பெரும் வெற்றியை பெற்று திமுக கழகம் ஆட்சியை கைப்பற்றியது. இதில் என்ன குறிப்பிடத்தக்க சிறப்பான செய்தி இருக்கிறது என்றால், ஆட்சியை கைப்பற்றியதே ஒரு பெரிய வரலாறு தான். சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் முதலாக தமிழகத்தில் காங்கிரஸ் அல்லாத ஆட்சி அமைந்த ஆண்டும் 1967 தான். அதுவே பெரிய வரலாறு. ஆனால் அதை காட்டிலும் இன்னொரு பெரிய வரலாற்றை அன்றைக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் படைத்தார். அதைத்தான் நான் சொன்னேன். அண்ணா அவர்கள் செய்த பல சாதனைகளில் குறிக்கத்தக்கது அது. திராவிட இயக்க வரலாற்றிலும் நினைக்கத்தக்கது அது. அப்படிப்பட்ட ஒன்று எது என்று கேட்டால், அறிஞர் அண்ணா அவர்கள் அன்றைக்கு என்ன செய்தார் என்பதை நாம் மீண்டும் நினைத்து பார்க்கலாம். இதோ அறிஞர் அண்ணா அவர்களினுடைய தலைமையில் அமைச்சரவை பதவியேற்க இருக்கிறது. ராஜாஜி அவர்கள் உள்ளிட்ட அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அண்ணா என்ன செய்தார் என்றால், நாவலர் அவர்களையும் கலைஞர் அவர்களையும் அழைத்து கொண்டு அம்பில் தர்மலிங்கம் அவர்களும் துணை இருக்க நேராக திருச்சிக்கு சென்றார். அங்கே போய் தந்தை பெரியார் அவர்களை பார்த்தார். இந்த ஆட்சி உங்களுக்கு காணிக்கை என்று சொன்னார். என்ன வேடிக்கை என்றால், அதற்கு முந்திய நாள் வரையில் தந்தை பெரியார் அவர்கள் திமுக கழகத்தை கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டிருந்தார். அறிஞர் அண்ணா உள்ளிட்ட அனைவரையும் பெரியார் அவர்கள் தனக்கே உள்ள உரிமையோடு கடுமையாக பேசி கொண்டிருந்தார். யாரும் எதிர்பார்க்கவில்லை. அந்த பெரியாரிடத்திலே போய் உங்கள் பிள்ளைகள் தான் நாங்கள். ஒரு கூட்டத்திலே கூட அறிஞர் அண்ணா அவர்கள் பேசினார். தந்தை பெரியார் அவர்கள் மேடையில் இருக்கிற போது பெரியாருடைய புகழின் சிதறல்கள் தான் நாங்கள் என்று சொன்னார். எனவே அதை மெய்ப்பிக்கிற வகையில் பெரியாரை பார்த்து இந்த ஆட்சி உங்களுக்கு காணிக்கை என்று சொன்னாரே, அந்த நிகழ்வு வரலாற்றிலே மறக்க முடியாத ஒரு நாள். எல்லோரையும் அவர்கள்தான் ஏமாற்றுவார்கள் என்று சொல்லுவார்கள். அவர்களே ஏமாந்து போன நாள் என்று நாம் இதனை குறிக்கலாம். பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளில் அந்த நிகழ்வை நான் நினைத்து பார்க்கிறேன். அறிஞர் அண்ணா எத்தனை சாதனையாளர் என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு எடுத்து காட்டுகிறது.